ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்ரீகிரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 5 கிலோ கோதுமை வாங்கி கழுவிட்டு அரைச்சி, ஆக்சுவலாக சப்பாத்திக்கும் பூரிக்கும் அதுக்காக தான் நான் அதை அரைச்சேன். திடீர்னு தோணுச்சு, ஏன் நம்ம இதில் ஒரு ஸ்வீட் பண்ணலாமேன்னு. நார்மலாக அல்வா பண்ணுவோம், இதிலெல்லாம் பண்ணுறாங்க தான், நம்மளும் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே அப்படின்னு நிலக்கடலையும் தேங்காய், நாட்டு சக்கரை, இந்த கோதுமை மாவு, இதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணுங்கள். கோதுமையை நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு தேங்காய், அதை திருவி, அது ஒரு கப்பு. நிலக்கடலை ஒரு கப்பு ஆல்ரெடி வறுத்தது, அந்த தொரலியோடையே எடுத்துக்கிட்டேன், அந்த தோலோடையே. இதெல்லாம் அந்த நிலக்கடலையையும் தேங்காயையும் அரைச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நிலக்கடலையை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேங்காயை போட்டு சேர்த்து அதையும் அரைச்சிக்கிட்டேன். சும்மா ஒரு கொரப்பாக இந்த மாதிரி, ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றியெல்லாம் அரைக்கலை. இந்த மாதிரி தண்ணியே விடாமல் அப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஒரு 10 முந்திரி அதை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா ஒரு கப்பு கோதுமை மாவு அரைச்சதை அதையும் எடுத்துக்கிட்டேன். அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த கோதுமை மாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. அப்புறமா ஒரு 1.5 கப் இருக்கும், அதுக்கு நாட்டு சக்கரை, அதை எடுத்துக்கிட்டேன். கூட ஒரு கப் மில்க், பால், அதெல்லாம் போட்டு நல்லா கிளறினேன். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா தான் அது வெந்ததுக்கப்புறம், கோதுமை மாவு வெந்ததுக்கப்புறம் தான் இந்த கடலையையும் தேங்காயையும் சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் நெய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விடுறது தான். இது கூடயும் கொஞ்சம் பால் கலந்தேன். கொஞ்சம் நல்லா அதுவும் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அது கூட பைண்ட் ஆகணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணேன். கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி வாசத்துக்காக, அப்போ தான் ஸ்வீட்டு நம்புவாங்கங்கிறதுக்காக கூட வச்சுக்கலாம், நம்மளும் ஒரு ஸ்வீட் பண்ணுறோம் அப்படின்னு. அப்புறமா முந்திரி, அதை வறுத்ததை வச்சாச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டு தான். விளாட்டாக பண்ணது தான். நீங்களும் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.